இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனமானது கீழ்ப்படிதல் நமக்கு அதிசயம் அற்புதம் நிறைந்த கதவுகளை திறக்கும் என்பது. குறிப்பாக நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 5 பார்க்கின்றோம். அன்னை மரியாள் பணியாளரிடம் கூறுகின்றாள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இந்த ஒரு வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும் வார்த்தையாகவும், மேலும் அதிசயங்களும் அற்புதங்களும் கீழ்ப்படுதின் வார்த்தையாகவும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகின்றோமோ அந்த பணியாளர்களைப் போல, அந்த பணியாளர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர் சொல்வதை அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். அதே போல நமது வாழ்விலும் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்போம். ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி மடுப்போம். செவி மடுக்கும் பொழுது நமக்கு வாழ்விலே அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். குறிப்பாக நமது வீட்டிலே இருக்கும் பெற்றோர், பெரியோர், நம்ம உடன் பிறந்தோர் நமக்காகவும் நம்மை நோயிலிருந்து விடுவிப்பார், நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்தும் நன்மை செய்தும் வாழ்வோம். அப்பொழுது நமது வாழ்விலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். இது ஆண்டவரின் வார்த்தை. ஆண்டவர் மரியாள் கூறுவதை போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நாமும் ஆண்டவர் சொல்வதை கேட்டு அவர் சொல்வதை கேட்போம், அதை செய்வோம். நம் வாழ்விலும் நமது உலகத்திலும் நாம் வெற்றி அடைவோம். ஆமென்.